இவரின் முழு வீடியோ பார்க்க யூடியூப்ல பார்த்தா கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும் முழு வீடியோ கிடைக்கும். ஃபேஸ்புக்ல வீடியோ பார்த்தா கீழே லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி முழுசா பாருங்க. 4 மாசம் 1,00,000 ரூபாய் வந்து சார். இந்த கத்திரியா கத்திரி நல்லா லாபமா? ஆமா நல்லா லாபம் சார். ஆனா வந்து ஆனா பூச்சி வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். எதை காயோட சைஸா இல்ல இன்னும் பெருசா வருமா? இன்னும் பெருசா வரும் சார். அப்படியா? ஆமா பெருசா வரும். ஆனா நல்ல எனக்கு வருமானம் வந்து கத்திரிலே நல்ல வருமானம். ஏன்னா நான் 20 வருஷமா கத்திரி பண்றேன். கத்திரிக்காய் வந்து நான் ஒரு 15 வருஷமா பயிர் பண்றேன் சார். இயற்கையில பண்ணல, செயற்கையில பண்றேன். இயற்கையில வந்து இது 3வது தடவை சார். இதுக்கு வந்து ஒரு 250 கிராம் வாங்கினேன் சார். எவ்வளவு ஆச்சு அது? அது ஒன்றும் கம்மியாக தான் சார், 300 ரூபாய் ஆச்சு. சரிங்க. இப்ப அது என்ன ரகம்? அது வாங்கிட்டு வந்தது நாட்டு ரகம். கத்திரில நாட்டு ரகம். எவ்வளவு நாத்து இருக்கும் தெரியுமா? அது இந்த இடத்துல 50 சென்ட்ல எவ்வளவு நாத்து இருக்கும் தெரியுமா? 50 சென்ட்ல ஒரு 6000 நாத்து நட்டுருப்பேன் சார். இதுக்கு இடைவெளின்னு எதனா இருக்கா? ஆமா சார், 4 அடிக்கு களை எடுத்துட்டு அப்புறம் வந்து இது என்ன சாம்பல், அடுப்பு சாம்பல் இருக்குது இல்லை சார், அது போல் சாம்பல் வந்து அந்த சாம்பல் எடுத்து வந்து லைட்டாக தெளிச்சு விட்டோம். ஏன் என்ன காரணம்? அது இதில் பூச்சி கீச்சி தாக்காம இருக்கிறதுக்கு ஒரு சேஃப்டிக்கா. ஏன் இது மற்ற பயிரெலாம் வந்து தெளிச்சு விட்டு இதுல மட்டும் ஏன் தெளிச்சு விட்டீங்க? அதுக்கும் தெளிக்கலாம், ஆனால் இதுக்கு தெளிச்சு விட்டோம். கத்திரிக்காய்க்கு தெளிச்சு. இந்த பயிர் வந்து 6 மாசம் வச்சுக்கலாம் சார். நாட்டு ரகம். மற்ற ரகம் ஹைபிரிட் ரகம்லாம்? ஹைபிரிட் ரகம் ஒரு ரகம் வந்து 8 மாசம் வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். இது நாட்டு ரகம் நல்லா இருக்கு சார். அதெல்லாம் நீங்க நாட்டு ரகம் தான்? ஆமா.